Everybody listen, he's on a mission. You can never stop him, he's a human tornado. On behalf of the PSG Educational Institutions and on my own behalf, I warmly and respectfully invite our Honorable Chief Guest, Dr. C. Sailendra Babu, IPS. We are very glad that you are amongst us today, sir. My dear student friends, I am extremely pleased to be the chief guest of your annual day celebrations. I like to thank Mr. Mani and Mr. Shanmugam for giving me this very special opportunity to meet all of you. I was really enjoying my time with the speakers, Mr. Shanmugam and Mr. Mani and your principal. Particularly, I liked the speech of Mr. Saravana Bhavananda Verma. I don't know how many of you have really understood what he was trying to say. மாணவிகளே, உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்க்கக்கூடிய, உங்களோட சில கருத்துக்களை மற்றும் சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய உங்களது பிஎஸ்ஜி கல்லூரி நிறுவனத்தாருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்னை பெற்ற தாயைத்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக எனது தாயார் உங்களை மாதிரி ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும், ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களாம். ஆனால் 7வது வகுப்பு படித்து முடித்ததும் அவர்களை திருமணம் செய்து வைத்து விட்டார்களாம். எப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா காலம் பூரா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்க படித்து நல்ல உயர்வு நிலைமையில் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க. அந்த அவர்களுடைய கனவு ஒரு ஆசிரியராக வேண்டும் என்ற கனவு, அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாமே ஆசிரியராக்க வேண்டும் என்று எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க. அதற்காக எங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சாங்க. எங்கள் முதல் சகோதரி பிஏ லிட்ரேச்சர், பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் ஒருவேளை எங்கள் சகோதரிக்கு பதிலாக எங்கள் அம்மாவை கொண்டு போய் அந்த கல்லூரியில், ஏன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்தே எங்கள் அக்கா கூடவே சேர்ந்து படித்தாங்க. எங்கள் அம்மா பாடம் சொல்லி கொடுப்பாங்க. உங்கெல்லாம் உங்கள் அம்மா அவங்கள அடிப்பாங்களா எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா ரொம்ப அடிப்பாங்க, கடுமையாக அடிப்பாங்க. படிக்கலைன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா படிப்பு தான் நமக்கு உயர்வை கொடுக்கும், ஒரு வாழ்வை கொடுக்கும். நமக்கு படிக்க முடியல, நமக்கு வாழ்க்கை இல்லை, பிள்ளைகளுக்காக வாழ்க்கை வேண்டும் என்கிற முறையில் எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. சின்ன வயதிலிருந்து எங்கள் அக்காவை படிக்க வச்சு பிஏ தேர்வு எழுதி எங்கள் அக்காவுக்கு வந்து 3rd கிளாஸ் தான் கிடைச்சது. ஒருவேளை எங்கள் அம்மாவை எக்ஸாம் எழுத உட்கார வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு 1st கிளாஸே கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு எக்கனாமிக்ஸ் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிப்பாங்க. அதாவது எங்கள் கூட சேர்ந்து படித்தது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கல்லூரியில் ஒரு அரசு கல்லூரியில் இல்லாத என்றால் கூட, இந்த பகுதியில் இல்லாமல் இருந்தாலும் கூட, ஒரு நல்ல கல்லூரியில் இந்த மாதிரி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சிறந்த கட்டிட அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்கு 2 முக்கியமான காரணம் உண்டு. ஒன்று, இந்த கல்லூரியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியில் உள்ள பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தர வேண்டும். படித்தால் முன்னேறி விடலாம், படித்தால் ஒரு வேலை கிடைத்துவிடும், படித்தால் ஒரு பெண்ணுக்கு மரியாதை ஏற்பட்டுவிடும், படித்தால் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும், பெண் உயர்வால் குடும்பம் உயரும், நாடு உயரும் என்கிற முறையில் ஒரு கல்லூரியில் நிறுவியிருக்கிறார்கள். அது யாரு அவங்க நிறுவனார், இந்த ஐடியா கொடுத்தாங்க எனக்கு தெரியாது. அவர்களுக்கு எனது தாயார் சார்பில் நான் நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 2வது, கல்லூரி இருந்தவுடனே எல்லா மாணவிகளும் கல்வி கற்க வர முடியாது. சென்ற ஆண்டு தமிழ்நாட்டில் +2 தேர்வு 7 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 7 லட்சம் பேரில் எத்தனை பேர் கல்லூரியில் சேர்ந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 2 லட்சம் பேர் மட்டும்தான் கல்லூரியில் சேர்ந்தார்கள். போன ஆண்டு 5 லட்சம் மாணவ மாணவிகள், 5 லட்சம் தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் போய் சேரவில்லை. ஏன்? அந்த பிள்ளைகளுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லையா? கல்லூரிகள் தான் இல்லையா? நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, 600 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுவும் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க எங்க காலேஜ் சேருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஏன் போக முடியல? அந்த பிள்ளைகளுக்கு ஆசை இல்லை அப்படின்னு இல்லை. சரி, அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு ஆசை இல்லையா? பிள்ளை படிக்க வைக்கணுங்கிறது பெற்றோர் கண்டிப்பா ஆசையா இருக்கும். ஏன் அனுப்பல? வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை. அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய பணம் வச்சிருக்காங்களா?
உங்க அம்மா என்ன கலெக்டரா? இல்ல இல்ல. உங்க அப்பா என்ன இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரா? உங்க அப்பா என்ன மில் அதிபரா? இல்லை. இருந்தாலும் உங்களை கல்லூரிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? அந்த அளவுக்கு தைரியம் உங்களுக்கு, வெறி, பிள்ளைய படிக்க வைக்கணும். நம்ம படிக்காம இருந்தாலும் பிள்ளைய படிக்க வச்சிடணும், அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம சாவணும் அப்படிங்கிற ஒரு வெறி, ஒரு ஆசை, ஒரு தியாகம், அது உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்ட இருக்குது. அதனாலதான் உங்களை இந்த கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே இரண்டாவதாக உங்களது பெற்றோருக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன சார் நீங்க எங்க அம்மாவுக்கு நீங்க எது சார் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிம்மா நீயே போய் தேங்க் பண்ணிக்க. சாயங்காலம் இன்னைக்கு இந்த விழா எல்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய டான்ஸ் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஆர்வமா இருக்கிறா. நான் டான்ஸ் ஆடணும், எல்லாரும் பார்க்கணும். நிறைய போட்டோ எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணும்போது புருஷன் பார்ப்பாரு, ஆஹா நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு காலத்துல. இப்ப அப்படித்தானே நம்ம வெளியில டவுன்ல எல்லாம் அப்படித்தானே பிள்ளைகளை டான்ஸ் படிக்க வைக்கிறாங்க. பரதநாட்டியம் மாப்பிள்ளை பார்க்கும்போது பாத்தீங்களா, எங்க பிள்ளை டான்ஸ் படிக்கிறா. அப்புறம் ஆடவே விடுறது இல்லை அந்த பிள்ளை, அவ்வளவுதான். என்னை கல்யாணம் பண்ணிச்சு அதோட முடிஞ்சு வச்சு அவளுக்கு மேற்கொண்டு ஆடுனேன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, முடிச்சிடறாங்க. அது வசதியானவங்க பிரச்சனை, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் கூட அரசிக்கிட்ட சொன்னேன், அரசி இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் 3 மணிக்கு வந்திருப்பாங்க, நம்ம பேசுறதெல்லாம் கேட்கறது அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க, டான்ஸ் பாக்குறதா உற்சாகமா இருப்பாங்க, அடுத்த வருஷம் நமக்கு டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் நான் போட்டு விடுங்க பிள்ளைகள் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன இல்ல அங்கிள் நீங்க வரணும், நீங்க வந்த பிறகு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே நீங்க உண்மையிலேயே உன்னை பெற்ற தாய்க்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இன்னைக்கு இந்த விழா முடிஞ்சு வீட்டில் போய் நேர போய் உங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க. மாம் தேங்க்யூ வெரி மச், உனக்கு நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீ என்ன இந்த அழகான உலகத்தில் பெற்று போட்டு என்னை வளர்த்தி ஒரு நல்ல கல்லூரியில் சேர்த்து விட்டுருக்காரு பாரு. சைலேந்திர பாபு சார் சொன்னார், இந்த உலகத்தில் வாழ்வதே மிகப்பெரிய ஒரு பிளஸிங். அந்த வாய்ப்பை நீ கொடுத்திருக்க இல்லையே, அதுக்காக உனக்கு நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மாணவிகளை உண்மையை சொல்றேன், நான் 15 நாட்களுக்கு முன்னாடி எங்க ஊருக்கு போனேன். எனக்கு ஒரு வேலை இருந்தது தூத்துக்குடியில். இருந்தாலும் என்னை பெற்ற தாயை பார்ப்பதற்காக அங்கிருந்து 150 கிலோமீட்டர் தாண்டி எங்க அம்மாவை பார்க்க போனேன். எதுக்கு அப்படின்னா, மீண்டும் மீண்டும் எனக்கு அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும். நிறைய கதைகள் பேச இருக்கு. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு நாங்க ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் எங்க தாயார் எவ்வளவு செலவு செய்து கடினமான உழைத்து கஷ்டப்பட்டு தியாகங்கள் செஞ்சு எங்களை வளர்த்தாங்க. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாய, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாய, உனக்கே ஓர். அவங்களோட போய் உட்காந்துட்டு பேசணும்னு போவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் போன உடனே எனக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் தயார் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சமையல் பண்ணி வச்சு சாப்பிட போட்டுட்டு கடைசியா பிடிச்சிருக்கா உனக்கு, நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்பான். நான் நல்லா இருந்ததுமா, ரொம்ப நல்லா இருந்தது. இல்லையா அந்த குழம்புல நான் உப்பை போடலையே, அது நல்லா இல்லையே. இல்லைங்கம்மா நல்லா தான் இருந்தது. சொல்ல முடியுமா, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா கிட்ட போய்? கடைசி நல்லாவே சாப்பிடலையே நீ அப்படின்னு வருத்தப்படுவாங்க. எங்க அம்மாவுக்கு 85 வயசு. அவங்களே சமையல் பண்ணி அங்கே சாப்பாடு போடுவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல சாப்பாடு போடு, நம்மளை சந்தோஷப்படுத்தணும் இன்னைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. எனவே பெற்றோர்கள், நான் எழுதி கொடுக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வாழ வேண்டும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் ஏற்படணும், உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும், உங்களுக்கு நல்ல நல்ல பிள்ளைகளா பிறக்கணும், உங்க பிள்ளைகளாம் நல்லா படிக்கணும். இப்படிதான் 24 மணி நேரம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முறையாவது உங்க தாயார் இறந்து போறதுக்கு முன்னாடி கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒருவேளை பல வருஷங்கள் கழிச்சு நீ ஒரு உயர்ந்த பதவிக்கு இன்னும் தேதியில் ஒரு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு சாதிக்க வேண்டும் என்ற வெறி ஏற்பட்டு அதன் மூலம் நீ முயற்சி பண்ணி நீ ஒரு பெரிய மா மனிதனாக அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரும்போது ஒருவேளை உனது தாயார் உயிரோடு இருக்க மாட்டார்கள். என் சொந்த சகோதரி, நான் முதல்ல சொன்ன BA லிட்ரேச்சர், 2 பிள்ளைகளுமே இப்போ அமெரிக்காவிலையும் சுவிட்சர்லாண்ட்லையும் இருக்காங்க. நல்லா படித்தாங்க, நல்ல கடினமாக உழைச்சி வீடெல்லாம் அடமானம் வச்சு படிக்க வச்ச எங்கள் அக்கா. என் அக்காவுடைய பையன் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறான், சுவிஸ் பேங்கில் பெரிய பதவியில் இருக்கான். பொண்ணு சிக்காகோவில் இருக்கிறான். அவங்களெல்லாம் கூட்ட இருப்பாங்க, அம்மா பாருங்க மாமான்னு சொல்லி. திடீர்னு ஒரு நோய் போச்சு, எங்கள் அக்கா இறந்து போயிட்டாங்க. அதாவது பிள்ளைங்கள்லாம் உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகு அவங்க கூட போய் தங்கி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வாழ வேண்டிய நேரத்தில் எங்கள் அக்கா இறந்துட்டாங்க. இந்த பிள்ளைகள்லாம் திரும்பி வந்தாங்க.
ஓடி வந்தாங்க, எங்க அக்கா அம்மா எங்க அவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும்? முடியாது. இதே கரூர், அந்த கரூர்ல வந்திருக்கிறாங்க. நாங்க எல்லாம் கரூர்ல ஏழை மாணவ மாணவிகளுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பயிற்சி கொடுத்தோம். TNPL நிறுவனத்தில்